Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இதில் யூனிட் 1 எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் சொசைட்டி ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெசனில் பேஜ் நம்பர் 14 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் ஹவு த ஏஜ் ஆஃப் ஸ்பெகுலேஷன் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட் அ நோட் ஆன் த இம்பேக்ட் ஆஃப் பாஸ்டரலிசம், செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். தேர்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இது மூணுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்து பேராகிராஃப் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க, பட் செகண்ட் கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸ்கிப் பண்ணக்கூடாத ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் டீட்டெயிலில் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இதில் செகண்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் சிவிலைசேஷன். ஸோ நம்ம வந்து மேப் ஒர்க்குக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம். அதாவது குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனில் என்னென்ன மேப் ஒர்க்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத தனியாக மேப் ஒர்க் போடுவோம். பேஜ் நம்பர் 31 பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லி இல்லை, செகண்ட் கொஷின் ஸ்டேட் த சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஜிகுராட்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அதே மாதிரி ஹம்முராபி கோட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் லீகல் டாக்குமெண்ட் எக்ஸ்பிளைன். செகண்ட் அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி 6 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் சேம் திங், செகண்ட் ஒன் தேர்ட் ஒன். டு வாட் எக்ஸ்டென்ட் இஸ் தி சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கொஷின் அண்ட் தென் தேர்ட் கொஷின், இது ரெண்டுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் யூனிட் 3 ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். ஸோ இந்த லெசன் இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. எப்போவுமே சொல்கிறது தான், 1 மார்க்கில் நமக்கு மார்க் மிஸ் பண்ணாத அளவுக்கு லூஸ் பண்ணாத அளவுக்கு கரெக்டாக வந்து படிச்சிடணும். ஃபாலோயிங் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் ப்ரீஃப்லி இல்லை வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் ஆர் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் தென் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் தென் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டு வாட் எக்ஸ்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். செகண்ட் இண்டிகேட் ஹவு த இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அது 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து டைம் லைன் இருந்தால் டைம் லைன் பார்த்துக்கோங்க. யூனிட் 4 இன்டெலெக்சுவல் அவேக்கனிங் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ். இதில் பேஜ் நம்பர் 65 இருக்கக்கூடிய ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் அபவுட் ஹீனயானா அண்ட் மகாயானா 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எலாபரேட் த டேர்ம் 3 ரத்னாஸ் இருக்கு இல்லையா, அது. அடுத்து வாட் டு யூ நோ ஆஃப் அஜித்த சத்ரு, அடுத்து அஜித்த சத்ருக்கு அடுத்து ஃபோர்த் கொஷின் வாட் டஸ் த எடிக்ட் ஆஃப் கலிங்கா கன்வே. 1 2 3 4 அண்ட் 5 கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெசனில் எல்லா 2 மார்க்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, பட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜெயினிசம் அண்ட் புத்திசம், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நாட் ஒன்லி ஃபார் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து எல்லா கொஷின்ஸும் எப்படி மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து அப்கமிங் குவார்ட்டர்லி ஹாஃப் எலி ஆனுவல் எக்ஸாம் இல்லையா, அந்த கொஷின்ஸ் அதாவது ஆனுவல் வரைக்கும் கூடிய இம்பார்ட்டன்ட் இந்த லெசன் இது எடுத்தோன்னா இது எல்லாமே படிச்சுட்டு ஆனுவல் வரைக்கும் நமக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்படின்ற கூடிய ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின், எல்லா லெசன்லேயும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்க கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் தரோவாக இருந்தீங்கன்னா அப் டு ஆனுவல் எக்ஸாமினேஷன் நீங்கள் நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம். அதாவது ஜஸ்ட் டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக ரிலாக்ஸாக முடிச்சிடலாம். சரியா, நம்ம ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிவிட்டு டெய்லி ஸ்டடி பிளானில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்குமோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அடுத்து யூனிட் 5 பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 75 அட்டெம்ப்ட் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் ஸ்லேவரி இன் ரோம் இருக்கு இல்லையா, அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து செகண்ட் ஹைலைட் த மெயின் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கான்ஸ்டன்டைன் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் ஒன் ரைட் அபவுட் சென்ட் சோஃபியா கேத்தட்ரால் இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 1 2 3 அண்ட் ஃபிஃப்த் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் இந்தியாஸ் பொசிஷன் டியூரிங் த கிளாசிக்கல் பொசிஷன், இது செகண்ட் கொஷின். டீட்டெயிலில் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் வந்து செகண்ட் ஒன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு சென்ட் சோஃபியா கேத்தட்ரால் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 1 2 3 4. டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 6 த மிடில் ஏஜஸ், சாரி நாட் யூனிட் 6, அடுத்து ஜியாகிரஃபி லித்தோஸ்பியர் 1 எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த லெசனில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 166 ஆன்சர் அண்ட் ப்ரீஃபில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, அடுத்து செகண்ட் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃபைன் பிளேட் டெக்டானிக்ஸ், அது. அடுத்து வாட்டர் சுனாமி இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் எயித் ஒன் ரைட் அபவுட் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்.
கிவ் ரீசன் பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு கொஷின் தான். மேக்ஸிமம் ஜியோகிராஃபியில் இருக்கக்கூடிய இப்போ நமக்கு 4 லெசனோ 5 லெசனோனா அந்த 5 லெசன்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் எல்லாமே தரோவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா கம்பல்சரி ஒரு டிஸ்டிங்விஷ் வந்து அண்ட் கிவ் ரீசன் 4 மார்க்கில் வரும். ஸோ அந்த 4 மார்க் நம்மக்கிட்ட ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம படிக்கும் போதே 1 மார்க் நான் ஃபுல்லாக தரோவாக இருக்கேன்னா ஓகே 1 மார்க்கில் நான் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிவிடுவேன். அடுத்து டிஸ்டிங்விஷ் கிவ் ரீசன்ஸில் அதில் ஒரு 4 மார்க் எனக்கு வந்துடும். டைம் லைன் நான் டைம் லைனில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மேப் நான் தரோவாக படிச்சிட்டேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது வந்து அவுட் ஆஃப் 100க்கு 30 to 40 மார்க்ஸ் நான் ரெடி. அதாவது 1 மார்க்கு ப்ளஸ் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ், மேப் ஒர்க்கு, டைம் லைன் இதெல்லாம் சேர்த்து ஒரு 25% ஆஃப் 100 மார்க்ஸ்க்கு 25% வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருந்தாலே ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது ஓகே மேப் ஒர்க் ஐம் தரோ இன் டைம் லைன் அண்ட் தென் 1 மார்க்ஸ் தென் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் வந்து 5 இருக்குது. அதில் எல்லாமே இம்பார்ட்டண்ட். அதில் ஃபஸ்ட்டு தேர்ட் ஃபோர்த் வந்து கேட்டிருக்காங்க. பேராகிராஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த் இருக்கு இல்லையா, இது 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஹவ் ஆர் வால்கனோஸ் கிளாசிஃபைடு இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டண்ட். எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வால்கனோஸ் இருக்கு இல்லையா, இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஜியோகிராஃபியில். அடுத்து யூனிட் 2 பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியர் 2 எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெசனில் நம்ம 1 மார்க்கை தரோவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 177 அண்ட் 178ல டிஃபைன் வெதரிங் ரோமன் நம்பர் 4th ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைன் வெதரிங் இருக்குல்லையே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து தேர்ட் ஒன் மென்ஷன் த 3 courses ஆஃப் அ ரிவர் வித் எனி 2 லேண்ட் ஃபார்ம்ஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆக்ஸ்போ லேக்ஸ் 4th ஒன் இம்பார்ட்டன்ட். அடுத்து 5th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் 6th ஒன் இம்பார்ட்டன்ட். 7th ஒன் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் டு யூ மீன் பை எ ஹேங்கிங் வேலி. நெக்ஸ்ட்டு 8th கொஷின் டிஃபைன் மொரைன், ட்ரம்லின், எஸ்கர் இது இம்பார்ட்டண்ட். அடுத்து 9th கொஷின் இம்பார்ட்டன்ட். கிவ் ரீசனை பொறுத்த வரைக்கும் இதில் 3மே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் தென் டிஸ்டிங்விஷ் பிட்வீனும் த சேம் திங். அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட்ன்றதுனால அதை மட்டும் நீங்கள் படிக்க வேணாம். கிவ் ரீசன்ஸும் டிஸ்டிங்விஷை மட்டும் எல்லாமே கவர் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம எதை கேட்டாலும் நமக்கு அந்த 4 மார்க்ஸ் நம்ம கையில் இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக தரோவாயிடணும். ஆன்சர் இன் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் ரைட் அ நோட் ஆன் வெதரிங், கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் இருக்கு இல்லையா, அதுவும் அடுத்து வாட் இஸ் அ கிளேசியர், எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ் இருக்கு இல்லையா, அது 2 கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். அதே மாதிரி மேப், இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் மேப் ஒர்க். அடுத்து யூனிட் 3 அட்மாஸ்பியர். இந்த யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 191ல அதாவது ஃபஸ்ட்டு 190ல வந்து ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைன் அட்மாஸ்பியர் இம்பார்ட்டன்ட். மென்ஷன் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த கிளைமேட் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஷார்ட் நோட் ஆன் லேப்ஸ் ரேட் இருக்கு இல்லையா, அது 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் ஹவ் ஆர் கிளவுட்ஸ் ஃபார்ம்டு 7th அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால், ஷார்ட் நோட்ஸ் ஆன் அது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கிவ் ரீசன்ஸ் இது ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து கேட்டிருக்கிறது ரிப்பீட்டடாக. அதே மாதிரி டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா இந்த 4மே இம்பார்ட்டன்ட். அதில் வெதர் அண்ட் கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். பேராகிராஃப் கொஷினில் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் பேராகிராஃப் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் ஹவ் ஆர் கிளவுட்ஸ் கிளாசிஃபைட், எக்ஸ்பிளைன் தெம் இதுவும் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு டீட்டெயில் அது. யூனிட் 4 ஹைட்ரோஸ்பியர் இந்த லெசனில் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 200ல ஆன்சர் த ஃபாலோயிங் இன் ப்ரீஃபில் ஃபர்ஸ்ட் ஒன் what do you mean by the term hydrosphere important, what is hydrological cycle பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. what are the factors that generate the ocean currents 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. write a brief note on sea waves important. அடுத்து 201ல பார்த்தீங்கன்னா give reasons இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. இது கான்டினென்டல் ஷெல்ஃப் இருக்கு இல்லையா, அதை வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீனும் அதே மாதிரி தான். இது 2 கொஷினும் பார்த்துக்கோங்க. அதில் ஸ்ப்ரிங் டைட் அண்ட் நீப் டைட் கேட்டிருக்காங்க. பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் இந்த லெசனில் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் நோட் ஆன் கான்டினென்டல் ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓஷன் கரண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ் வந்து 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு செகண்ட் இந்த 2 டீட்டெயிலும் வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் ஃபார் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட்டு யூனிட் 5 பயோஸ்பியர் பேஜ் நம்பர் 208ல பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் இன் ப்ரீஃபில் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் பயோஸ்பியர் இது 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் வாட் இஸ் அன் ஈகோசிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுவும் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் டஸ் த டேர்ம் பயோடைவர்சிட்டி மீன் இருக்கு இல்லையா, அது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மீன் பை லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி 4th ஒன் இம்பார்ட்டன்ட். 1, 2, 3 and 4 கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். கிவ் ரீசன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா
ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் ஆட்டோட்ராஃப்ஸ். இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. டிஸ்டிங்விஷும் த சேம் திங், அதே மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் இன் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது தேர்ட் ஒன் எக்ஸ்பிளைன் அபவுட் த அக்வாட்டிக் பயோம்ஸ் ஆன் எர்த், இது இருக்கு இல்லையா, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஒன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜியாகிரஃபியில் 5 யூனிட்ஸ் வரைக்கும் இல்லையா. சிவிக்ஸ் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு பேஜ் நம்பர் 244, அதாவது யூனிட் 1 ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 244 கிவ் ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் கிவ் அப்ரஹாம் லிங்கன்ஸ் டெஃபினிஷன் ஃபார் டெமோக்ரஸி இருக்கு இல்லையா, அந்த கொஷின். அடுத்தது தேர்ட் ஒன் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெமோக்ரஸி இருக்கு இல்லையா, அந்த கொஷின். ரெண்டு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் ஆர் த சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி எக்ஸ்பிளைன் இருக்கு இல்லையா, இது கம்பல்சரி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அதனால் மிஸ் பண்ணாதீங்க இந்த கொஷினை. செகண்ட் ஒன் எக்ஸ்பிளைன் த கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா இருக்கு இல்லையா, அது செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து யூனிட் 2 எலெக்ஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 252 கிவ் ஷார்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் த எலக்டோரல் சிஸ்டம் இன் இந்தியா, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து கிவ் த மீனிங் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு இல்லையா, அதுவும் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 2 பார்ட்டி சிஸ்டம் அண்ட் த மல்டி பார்ட்டி சிஸ்டம், இதுவும் இம்பார்ட்டன்ட். ப்ரெஷர் குரூப் 1, 2, 3, 4 இந்த 4 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 4 டைம்ஸ். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. யூனிட் 3 ஹியூமன் ரைட்ஸ் பேஜ் நம்பர் 264 கிவ் ஷார்ட் ஆன்சர். வாட் இஸ் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அதை 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இதுவும் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஹூ ஆர் த சைல்ட் ரைட்ஸ் டிஃபைன் பை யூஎன்ஓ, அது 3 டைம்ஸ், தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃபைன் போக்சோ, 5th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் தென் 10th கொஷின் டிஃபரன்ஷியேட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ், இது இம்பார்ட்டன்ட் கொஷின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் அ பேராகிராஃப் அபவுட் யூடிஹெச்ஆர் இருக்கு இல்லையா, அந்த கொஷின். அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 4th கொஷின் பெனிஃபிட்ஸ் ஃபார் ஒர்க்கர்ஸ் ப்ரொவைடட் பை லேபர் லா 1, 2 அண்ட் 4th டீட்டெயில் வந்து இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட் 1 அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மெஷர்மெண்ட் அண்ட் சஸ்டெயினபிலிட்டி. ஸோ இந்த லெசனில் ஆஸ் யூஷுவல் 1 மார்க் ஃபுல்லாக தரவாக இருக்கணும் நீங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 4 கிவ் ஷார்ட் ஆன்சர் இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் டு யூ மீன் பை டெவலப்மெண்ட். அடுத்து வாட் ஆர் த இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 4th ஒன் இம்பார்ட்டன்ட் வை ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருக்குது. எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் 5th ஒன் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் 6th ஒன் இம்பார்ட்டன்ட். அடுத்து டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், இது வந்து 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 4th ஒன் மென்ஷன் எனி 5 என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ் அண்ட் தேர் ஆக்ஷன், இதுவும் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் எதுனா 1, 3, 4 இந்த 3 கொஷினுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். யூனிட் 2 பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு பேஜ் நம்பர் 297 இருக்க 1 மார்க் ஃபுல்லாக தரவா பார்த்துக்கோங்க. 298 கிவ் ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் த எக்கனாமி இருக்குல்ல, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து வாட் ஆர் த 3 செக்டார்ஸ் ஆஃப் அன் எக்கனாமி வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார், இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா இருக்குல்லையே, அது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 4th கொஷின் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் தி பப்ளிக் செக்டார் அண்ட் த ப்ரைவேட் செக்டார் இருக்கு இல்லையா, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், 4th இந்த டீட்டெயிலில் இந்த 3 கொஷினுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். ஸோ நம்ம எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 யூனிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி பிளான் பண்ணணுன்னா 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீனும், அடுத்து கிவ் ரீசன்ஸ் இது படிச்சிருங்க. டைம்லைன் இருந்தால் டைம்லைன் பார்த்துக்கோங்க. தென் மேப் ஒர்க் அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபைனலாக பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஷின்ஸ் படிங்க. இந்த மாதிரி படிக்கும் போது நீங்கள் 90 to 95% கவர் பண்ணிடலாம், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.